பேசுறது கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 12th ஐஎன்எம்ல ஃபர்ஸ்ட் லெசன், 12th பாலிட்டியில ஃபர்ஸ்ட் லெசன் சொல்லியிருந்தோம். ஸோ காந்தி வந்து எப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராரு? 1915. டேட்டு ஜனவரி 9. ஸோ அந்த தினத்தை நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம் அந்த டேல? பிரவாசி பாரதிய திவாஸ் செலிப்ரேட் பண்றோம். ஸோ எந்த வருஷத்துல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? 2003ல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 years once அப்படிங்கிறது எப்போல இருந்து செலிப்ரேட் பண்றோம்? 2015க்கு அப்புறமா. ஓகேவா? ஸோ 2015க்கு அப்புறத்துல இருந்து நம்ம 2 years once அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 18வது ஆண்டு 18வது அந்த கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். எங்க நடந்தது? எஸ், ஒடிசால புவனேஸ்வர்ல வந்து நடந்திருக்கும். ஓகே, ஸோ ஒடிசா வந்து நமக்கு எப்போ அந்த ஒரு மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்பட்டுச்சு? 1936ல வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ 1935 ஆக்ட் படி இந்தியால இருந்து ஒரு கண்ட்ரி வந்து பிரிஞ்சு போயிருக்கும். எந்த கண்ட்ரி? எஸ், பர்மா. ஓகேவா? பர்மா வந்து பிரிஞ்சு போயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காந்தியோட அரசியல் குரு யாரு? கோகலே. கோகலேவோட அரசியல் குரு எம்ஜி ரானடே. ஓகே, ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? நிரந்தர நிலவரி சட்டம் 1793. யாரு கொண்டு வந்தாங்க? கார்ன்வாலிஸ். ஸோ எந்தெந்த ஏரியால கொண்டு வந்திருப்பாங்க? எந்தெந்த ஏரியா? பெங்கால், பீகார், ஒரிசா. எஸ், பெங்கால், பீகார், ஒரிசா. ஓகேவா? பிஓபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்கால், பீகார், ஒரிசால கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்டுக்கு வேற என்னெல்லாம் நேம் இருக்கும்? ஜமீன்தாரி சிஸ்டம். எஸ், ஜமீன்தாரி, ஸோ அந்த மல்குதாரி, அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ ரயத்வாரி எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1820 மெட்ராஸ்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? தாமஸ் மன்றோ வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. சூப்பர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மஹல்வாரி 1833 வில்லியம் பென்டிங். ஸோ யாரோட ஐடியாலஜில வந்தது இது? கோல்டன் மெக்கன்சி. எஸ், கோல்டு மெக்கன்சி அவரோட ஐடியால வந்தது. யாரோட கைடன்ஸ்ல இதை பண்ணிருப்பாங்க? பர்கின்ஸ். ஓகேவா? பர்கின்ஸ் அவரோட இதுபடி பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து நில நிர்வாக கொள்கை அப்படிங்கிறதுனால இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இல்ல மெயினா 2 பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும்? என்னென்னாச்சு? எஸ், கமர்ஷியல் ஒன்னு ஆயிருக்கும். இன்னொன்னு கமாடிஃபிகேஷன், நிலத்தை விற்பனை பொருளா மாத்தி இருப்பாங்க. இன்னொன்னு இந்திய வேளாண்மையை வந்து வணிகமயமாக்கி இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அந்த பாதிப்புகள் என்ன பாதிப்புனா நிலத்தை விற்பனை பொருளாக்குவது, இந்தியால வேளாண்மையை வணிகமயமாக்குவது அப்படிங்கிற 2 பிரச்சனை வந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோ புரட்சி எந்த வருஷம்? 1860. 1859-60ல. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல மெயினா வந்திருக்கும் இண்டிகோ கழகம்? வெஸ்ட் பெங்கால், நதியா. எஸ், நாடியா. ஓகேவா? வங்காளத்துல நாடியா அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதுவும் மெயினா நமக்கு இதோட புரட்சி மூலமா எந்த பகுதியில இருந்து அந்த விவசாயிகள் வந்து பண்ணையாளர்களை வெளியேற்றி இருப்பாங்க? வடக்கு வங்காளம். எஸ், வடக்கு வங்காளம், நார்தன் பெங்கால்ல இருந்து வெளியேற்றி இருப்பாங்க. ஸோ அவுரி ஆணையம் அப்படிங்கிறது எப்ப அமைக்கப்பட்டுச்சு? இண்டிகோ கமிஷன்
60 மேம். 1860ல அமைக்கப்பட்டிருக்கும். சோ இதுக்கான ஆக்ட் ஒரு பார்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன வருஷம்? 62 part 4. பார்ட் 4 1862ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சூப்பர். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இத பத்தி ஒருத்தர் ஒரு நாடகம் எழுதியிருப்பாரு. யாரு, என்ன நாடகம்? தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரா, நீல் தர்பன். எஸ், நீல் தர்பன் அப்படிங்கிறது எழுதியிருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1770 1770ல இருந்து 1900 இடைப்பட்ட காலத்துல மொத்தம் பஞ்சத்தின் காரணமா எத்தனை பேர் இறந்திருப்பாங்க? 25 million. 25 மில்லியன் வந்து இறந்திருப்பாங்க. 1793ல இருந்து 1900 வரைக்கும் போர்ல இறந்தவங்களோட எண்ணிக்கை 5 million. 5 மில்லியன். சோ அதுவே 1890ல இருந்து 91ல இருந்து 1900 அந்த 10 வருஷத்துல மட்டும் இந்தியால எத்தனை பேர் இறந்திருப்பாங்க பஞ்சத்தினால? 19 19 மில்லியன் மக்கள் வந்து இறந்திருப்பாங்க. சோ இதை யார் எந்த பத்திரிகையில சொல்லியிருப்பாங்க? மெட்ராஸ் டைம்ஸ்ல வில்லியம் டிக்பை. எஸ், மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியரான வில்லியம் டிக்பை வந்து சொல்லியிருப்பாரு. சோ ஒரிசா பஞ்சம் எப்போ? 1866. 1866. எவ்வளவு மக்கள் இறந்தாங்க? 1.5 million. 1.5 மில்லியன். சோ அதுவே மெட்ராஸ் பஞ்சம் 1876, 78, ம், 35. இல்ல 3.5 மில்லியன். ஓகேவா? 3.5 மில்லியன் மக்கள் இறந்திருப்பாங்க. நமக்கு ஒரிசா பஞ்சத்தின் காரணமா தான் யார் எந்த புக் வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது அவரு அதை பத்தி ஆய்வு எழுத பாவர்ட்டி பத்தி எழுத ஆராய்ச்சி வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அதுலதான் என்ன புக் ஃபைனலா ரிலீஸ் பண்ணிருப்பாரு 1901ல? Poverty and un-British rule in India. Yes, Poverty and un-British rule in India அப்படிங்கிற புக் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாரு. சோ இந்த டைம்ல இங்க பஞ்சம் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் தலையிடா கொள்கை அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிருப்பாரு. லைசி ஃபேர் அப்படிங்கிறது யாரு? லிட்டன். ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலோன் ஆளுநர் ஒருத்தர் வந்து மெட்ராஸ் ஆளுநருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவாரு, கூலிகள் அனுப்பி வைங்க அப்படின்னா. எந்த வருஷம்? 1815. 1815ல அனுப்பி வைக்கிறாரு. சோ நமக்கு வந்து 18 ஓகே, எந்த வருஷம் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது இந்தியால? 1843. 1843. ஒழிச்சது யாரு? எஸ், லார்ட் எலன்பரோ வந்து ஒழிச்சிருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாண்டட் லேபர் ஆக்ட், அபாலிஷன் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? பாண்டட் 76. ஓகேவா? பாண்டட் லேபர் 76, கான்ட்ராக்ட் லேபர் 1970. 70 இல்லையா? சோ பிசி அப்படிங்கறத சிபி அப்படின்னு ஞாபகம் வைக்கணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சி வரும், அடுத்தது பி வரும் அப்படின்ட்டு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1855-56 பீரியட்ல நமக்கு எந்த கப்பல்ல வந்து பயணம் போயிருப்பாங்க கூலி தொழிலாளர்கள் கல்கத்தால இருந்து? கோமகட்டாமர். அது வந்து நமக்கு இது கதார். சோ இது வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள். கல்கத்தா டு ட்ரினிடாட். அதேதான், ட்ரினிடாட். ஓகேவா? ட்ரினிடாட் போன கப்பல்ல வந்து நிறைய பேர் இறந்திருப்பாங்க இல்லையா? சோ எத்தனை ஆண்கள் எத்தனை சதவீதம் இறந்தாங்க? 12.3%. பெண்கள் 18.5%. சிறுவர்கள் அவங்கதான் 28. எஸ், 28. சிறுமிகள் 36. குழந்தைங்க 55%. ஓகேவா? சோ அந்த நூற்றாண்டோட இறுதியில மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள் வந்து இந்தியால இருந்து மொரிஷியஸ் போயிருப்பாங்க? 5 lakhs. ஓகேவா? 5 lakhs, 5 லட்சம் பேர் வந்து போயிருப்பாங்க. ஓகே. சோ நமக்கு வந்து கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுல முதல் சட்ட உறுப்பினரா இருந்தது யாரு? மெக்காலே.
எஸ். டிபி மெக்காலே அவரோட ஃபுல் நேம் என்ன? தாமஸ் Thomas பாபிங்டன் Bobbington. மெக்காலே. தாமஸ் பாபிங்டன் மெக்காலே. ஸோ இவர் வந்து நமக்கு பொது கல்விக்கான பொதுக்குழு அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? ஜெனரல் கமிட்டி ஆஃப் 34. பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் 23 ஓகேவா? 1823ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ அது இவர் வர்றதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுல 2 கேட்டகரியா இருந்திருப்பாங்க. ஒன்னு வந்து ஓரியன்டலிஸ்ட், இன்னொருத்தவங்க வந்து ஆங்கிலிசிஸ்ட். ஸோ இவர் எதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு? கீழ் திசை குழுக்கா மேல் திசை குழுக்கா? மேல் திசை குழு. அந்த மேல் திசை ஆங்கில மரபு குழுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஆங்கிலம் வழியா தான் கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவர் எழுதின புக் 1835ல என்ன புக் வெளியிட்டிருப்பாரு? மினிட்ஸ் ஆன் எஜுகேஷன், இந்தியன் எஜுகேஷன். மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற புக் வந்து வெளியிட்டிருப்பாரு. ஓகே. சோ அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இவரோட 1854ல வந்து இவரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படிதான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க? எஸ், அந்த ஐசிஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்தியர்களும் அந்த எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது. இந்த எக்ஸாம் மூலமா செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இவரோட ரெக்கமெண்டேஷன் மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்தியால நம்ம ஆங்கில கல்வி முறையை வடிவமைச்சதும் யாருதான்? மெக்காலே தான் வடிவமைச்சிருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பம்பாய், சென்னை, கல்கத்தா யூனிவர்சிட்டி எந்த வருஷம்? 1857. 1857 டேட்? எப்போ? செப்டம்பர் 1, செப்டம்பர் 5. ஓகேவா? செப்டம்பர் 5. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லேவாதேவி அப்படிங்கிறவங்க யாரு? வட்டிக்கு பணத்தை கடன் கொடுக்கறவங்க தான் லேவாதேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. ராஜாராம் மோகன் ராய் என்ன ஆரம்பிச்சிருப்பாரு? என்ன சமாஜம்? பிரம்ம சமாஜம் அப்படிங்கறத ஆரம்பிச்சாரு. எந்த வருஷம் ஆரம்பிச்சாரு? 1828. 1828ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகே. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சோ இவரோட முயற்சியினால கொண்டு வரப்பட்டது என்னது? விடோ ரீமேரேஜ் ஆக்ட். ஓகேவா? விதவைகள் மறுமண சட்டம் எந்த வருஷம்? 1856. 1856ல. ஓகே. சோ விவேகானந்தர் இவரோட இயற்பெயர் என்ன? நரேந்திரநாத் தத்தா. சோ விவேகானந்தரோட பர்த்டே என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? யூத் டே, வேர்ல்ட் யூத் டே. எஸ், யூத் டேவா செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஜனவரி 12ஆம் தேதி. சோ விவேகானந்தர் என்ன ஸ்டார்ட் பண்ணுவாரு? ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷன் எந்த வருஷம்? 1897. எங்க? பேலூர். பேலூர் அப்படிங்கிற பிளேஸ்ல. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தனா சமாஜம் யார் ஸ்டார்ட் பண்ணது? ஆத்மாராம் பாண்டுரங். ஆத்மராம் பாண்டுரங் எந்த வருஷம்? 1867. 1867. ஓகே. சையத் அகமது கான் ஸ்டார்ட் பண்ணது? அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் எந்த வருஷம்? 1875ல ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகே. சோ ஆரிய சமாஜம் யாரு தொடங்குனாங்க? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் என்ன? மூல் சங்கர். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிபா பூலே என்ன தொடங்கி இருப்பாரு? சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறது ட்ரூத் சீக்கர் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. எந்த வருஷம்? 1873ல தொடங்கி இருப்பாரு. ஓகே. சோ இவர் எழுதின புக்கு அடிமைத்தனம் அப்படிங்கிறது. நாராயணகுரு என்ன தொடங்கினாரு?
SNDP. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறது எந்த வருஷம்? 1903. ஓகே. ஐயங்காளி தொடங்குனது சாதுஜன பரிபாலன சங்கம். சோ எந்த வருஷம்? 1907ல. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாசர் 1876ல என்ன ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு? அத்வைதானந்த சபா. ஓகேவா? அத்வைதானந்த சபா வந்து தொடங்கியிருப்பாரு. 1898ல பௌத்த சாக்கிய சங்கம், சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கறத தொடங்கி இருப்பாங்க. ஓகே. சோ சதி ஒழிப்பு எந்த வருஷம்? 1829 டிசம்பர் 4. ஓகேவா? குழந்தை திருமண தடை சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2006ல. ஓகே. விதவை மறுமண சங்கம் எந்த வருஷம்? 1861. ஓகேவா? யார் தொடங்குனது? எம்ஜி ரானடே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஓகே. சோ 1857 இந்த புக் யார் எழுதுனாங்க? சென். ஓகேவா? சென் வந்து எழுதியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வார். சோ அதான் வந்து விடி சவார்கர் எழுதுனது. ஓகேவா? ஃபைன். சோ விடி சவார்கருக்கு சிலை எங்க வைக்கப்பட்டிருக்கு? எக்ஸாக்ட் பிளேஸ்? போர்ட் பிளேயர். சோ பேர் மாத்திட்டாங்கல. போர்ட் பிளேயருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? விஜயபுரம். ஓகேவா? சோ அங்கதான் விடி சவார்கருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. அவர் பேர்லயான அந்த இதுவும் அங்கதான் இருக்கு, விமான நிலையம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1864ல வரக்கூடிய ஒரு ஃபியூச்சர் அரசு பிரதிநிதிக்கு வந்து பம்பாயோட ஆளுநர் ஒருத்தர் லெட்டர் எழுதியிருப்பாரு. ஸோ யாருக்கு எழுதுனாங்க? எல்பின்ஸ்டன் லாரன்ஸுக்கு. எஸ், எல்பின்ஸ்டன் வந்து சர் ஜான் லாரன்ஸ்க்கு வந்து எழுதுவாரு. நண்பன் பகைவன் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம முழு வீச்சிலான பழிவாங்குதல், அது வந்து நாதிர்ஷாவே நம்ம மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நாதிர்ஷா படையெடுப்பு எந்த வருஷம்? 1761. ஓகேவா? சோ தைமூர் படையெடுப்பு 1398. ஓகேவா? 1398. ஓகே. தரைன் வார் 1191. 1191, 1192. யாருக்கும் இடையில? முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌகான். முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌகானுக்கும் இடையில நடந்திருக்கும். ஓகே, சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஐசிஎஸ் ஆபீசரான இந்தியர் யாரு? சத்யேந்திரநாத் தாகூர். எந்த வருஷம்? 1863ல. ஓகேவா? சூப்பர். சோ நமக்கு வந்து இந்த ஐசிஎஸ் எக்ஸாமுக்கான ஏஜ் வந்து எவ்வளவா கம்மி பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்திருக்கும்? எஸ், 19 குறைச்சிருப்பாங்க. ஐபிசி ஆக்ட்ல எந்த செக்ஷன் வந்து நமக்கு இந்த தேச துரோக குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பிரிவு செக்ஷன்? எஸ், 124A. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1878. இல்பர்ட் மசோதா 83ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ ராஜாராம் மோகன் ராய் 2 பத்திரிகைகள் வெளியிட்டு இருப்பாரு. சோ இதுல சம்பாத் கௌமுதி அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ்? பெங்கால். மிராத்துல் அக்பர் பர்ஷியன். ஓகேவா? சோ சம்பாத் கௌமுதி எந்த வருஷம்? மிராத்துல் அக்பர் எந்த வருஷம்? 1821 சம்பத் கௌமுதி. இது 22. எஸ், 1821 சம்பாத் கௌமுதி. மிராத்துல் அக்பர் 1822. அமிர்த பஜார் பத்திரிகை யார் ஆசிரியர்? ஆத்தர்?
Shishir Kumar, சிசிர் Motilal Ghosh, கோஷ் பிரதர்ஸ் இல்லையா, சிசிர் குமாரும் மோதிலால் கோஷும். பாம்பே கிரானிக்கல் Ferosha Mehta, ஃபெரோஷா மேத்தா. ட்ரிபியூன் Sardar Dayal Singh, சங்கர் தயாள் சிங். இந்தியன் மிரர் Devendranath Tagore, தேவேந்திரநாத் தாகூர். ஹிந்து சுதேசமித்ரன் ரெண்டும் G. Subramaniam, ஜி சுப்பிரமணியம் ஐயர். ஸோ ஹிந்து எந்த வருஷம்? 78, 1878. சுதேசமித்ரன் 1882, 1882. ஓகேவா? இல்லைன்னா புக்ல இருக்கிறபடி 1891 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ தேசியத்தோட குறிக்கோள் அப்படிங்கிறது இந்திய சிந்தனை இதெல்லாம் மீட்டெடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு? அரவிந்த கோஷ். ஓகேவா? ஸோ அரவிந்த கோஷ் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. என்ன புக்கு? எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாம்ப்ஸ் ஃபார் த ஓல்டு வந்து கட்டுரை. ஓகேவா? லைஃப் ஆஃப் டிவைன். ஓகேவா? லைஃப் ஆஃப் டிவைன் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப் ஆஃப் டிவைன். ஸோ அது அவர் எழுதின புக்கு. அந்த புக்ல தான் இந்த கோட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் எந்த வருஷம்? 1852. February 26. ஸோ யாரோட முயற்சியால இது ஆரம்பிக்கப்பட்டது? கஜுலு லக்ஷ்மி நரசோட முயற்சியால ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இவர் எந்த வருஷம் இறந்தாரு? 66, ஓகே, அது புக்ல தப்பா இருக்கும். 1868ல வந்து இறந்திருப்பாரு. ஓகேவா? அதை மாத்தி எழுதிக்கோங்க. 1868ல இறந்திருப்பாரு. ஸோ இவர் வந்து ஒரு பத்திரிகை வந்து வெளியிட்டு இருப்பாரு. என்ன பத்திரிகை? எஸ், கிரசன்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து வெளியிட்டு இருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்னை வாசிகள் சங்கத்தோட மெம்பர்ஸ் எல்லாம் யாரா இருந்திருப்பாங்க? வணிகர்கள். ஓகேவா? முழுவதுமா வணிகர்களால அமைக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் அது பெரிய அளவுல ரீச் ஆகாமலும் போயிருக்கும். ஸோ இந்திய சீர்திருத்த கழகத்தோட தலைவர் யாரு? இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன். Seymour, எஸ், ஹெச்டி செய்மோர். ஓகேவா? ஹெச்டி செய்மோர். ஸோ அவர் எப்ப சென்னைக்கு வந்தாரு? 1853, 1853 அக்டோபர்ல வந்து சென்னைக்கு வந்திருப்பாரு. ஸோ நம்ம சார்ட்டர் ஆக்ட் வந்துச்சு இல்லையா? ஸோ அதே வருஷம் வந்து வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து எத்தனை பேர் சைன் பண்ணி அந்த மனுவை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க? சூப்பர். 14,000 14,000 பேர் வந்து சைன் பண்ணி அனுப்பி வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்னை மகாஜன சங்கம். ஸோ இது எப்ப தொடங்கப்பட்டுச்சு? 1884 மே 16ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் சேர்ந்து தொடங்கி இருப்பாங்க? Charlu, Rangaya Naidu, வீரராகவாச்சாரி, சுப்பிரமணியம். எஸ். ஸோ எல்லாரும் சேர்ந்து தொடங்கி இருப்பாங்க. இதுல தலைவர் யாரு? முதல் தலைவர் Rangaya Naidu, ரங்கை. செக்ரட்டரி, செயலர் ஆனந்த சார்லு. ஓகே. சோ எங்க நடந்த ஐஎன்சி செஷன்ல சென்னை மகாஜன சபையை ஐஎன்சியோட சேர்த்திருப்பாங்க? ஓகேவா? பம்பாய் ஐஎன்சி செஷன்லயே வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகே. இல்பர்ட் மசோதா வந்து ஆக்சுவலா அது நடைமுறைக்கு வந்தது நமக்கு தெரியும். எப்ப ஆக்சுவலா மசோதா அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க? 83ல கொண்டு வந்தது. நடைமுறைக்கு வந்தது 84 ஜான்வரியில வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? 83ல பில்லு. ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆனது 84 ஜான்வரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இறக்குமதி ஆகக்கூடிய இம்போர்ட் பண்ணக்கூடிய பருத்தி இழை துணிகள் மீது இறக்குமதி வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் எல்லாரும் போராட்டம் பண்ணி இயக்கம் எல்லாம் நடத்தியிருப்பாங்க?
எஸ், சூப்பர். 1875ல அரசு பணிகள் இந்திய மயமாக்கணும் அப்படின்னு சொன்னது எந்த வருஷம் அந்த போராட்டம்? 77ல. ஓகேவா? 77ல. சோ யாரு நமக்கு ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி யாரு? ஏஓ ஹியூம். ஏஓ ஹியூம். காட்ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி? Afrin. டஃப்ரின். ஓகே, எஸ், லார்ட் டஃப்ரின். 1884ல வந்து பிரம்மஞான சபையோட கூட்டம் எங்க நடந்திருக்கும்? சென்னை அடையார். சென்னை அடையார்ல வந்து நடந்திருக்கும். ஓகேவா? பம்பாயில ஃபர்ஸ்ட் செஷன் நடந்தப்ப யாரு பிரசிடெண்டா நியமிக்கப்படுறாங்க? WC பானர்ஜி வந்து நியமிக்கப்படுவாரு. மெட்ராஸ் மகாஜன சபையில வந்து காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணது எப்போ? ஸ்பீச் கொடுப்பாரு. 1896 அக்டோபர் 24ல வந்து ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்னையில எத்தனை தடவை ஐஎன்சி செஷன் நடந்தது? பிஃபோர் 7 டைம்ஸ் நடந்திருக்கும். ஓகேவா? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7 தடவை நடந்திருக்கும். 1898 ஐஎன்சி செஷனுக்கு யாரு தலைமை தாங்கினாங்க சென்னையில? ஆனந்த மோகன் போஸ் வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. 1908ல ராஷ்பிகாரி கோஷ். எஸ், ராஷ்பிகாரி கோஷ். 1914 பூபேந்திரநாத் போஸ் இல்லையா? சோ 27 எம்ஏ அன்சாரி. 1894 ஆல்ஃபிரட் வெப். 1887 பக்ருதீன் தியாப்ஜி. 1903 லால் மோகன் கோஷ். ஓகேவா? சோ காந்தி பிரசிடெண்டா இருந்த ஒரே ஒரு ஐஎன்சி செஷன் அது பெல்காம் 1924ல. சோ ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடெண்டா இருந்த ஐஎன்சி செஷன் 1917 கல்கத்தா, அன்னி பெசன்ட். அதுவே முதல் பெண் இந்திய பெண் யாரு? 1925 சரோஜினி நாயுடு கான்பூர் செஷனுக்கு தலைமை தாங்கி இருப்பாங்க. இவரை நம்ம சுபாஷ் சந்திர போஸ் எந்த 2 செஷனுக்கு தலைமை தாங்கினாரு? 38-39 ஹரிபுரா திரிபுரி. ஓகேவா? 1 பிப்ரவரியில நடந்திருக்கும், 1 மார்ச்ல நடந்திருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1920ல ஸ்பெஷல் செஷன் கல்கத்தா யாரு தலைமை தாங்கினாங்க? லாலா லஜபதி ராய் தலைமை தாங்கி இருப்பாரு. 1896 ஐஎன்சி செஷன் யாரு தலைமை தாங்கினாங்க? இவரு தாதாபாய். 1896 ஐஎன்சி செஷன்ல என்ன ஸ்பெஷலா நடந்திருக்கும்? எஸ், அவர்தான். வந்தே மாதரத்தை வந்து ஃபர்ஸ்டா பாடி இருப்பாங்க இல்லையா? ரஹமத்துல்லா சயானி வந்து தலைமை தாங்கினாரு. 1911 ஐஎன்சி செஷன் யாரு தலைமை தாங்கினாங்க? எஸ், பிஎன் தார். ஓகேவா? சோ அவரு வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. சோ அதுல வந்து நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க 1911ல? எஸ், நேஷனல் அந்த ஜனகணமன வந்து ஃபர்ஸ்டா பாடி இருப்பாங்க. ஓகே, 1933 ஐஎன்சி செஷன் வந்து சோ யாரு தலைமையில நடக்கிறதா இருந்திருக்கும்? யாரு கேட்கல? நெல்லிசன் குப்தா. ஓகேவா? சோ நெல்லிசன் குப்தா அவங்க தலைமையில நடக்கிறதா இருந்திருக்கும். பட் அந்த ஐஎன்சி செஷன் வந்து நடந்திருக்காது. ஓகே, சோ ஃபர்ஸ்டா லிங்குவிஸ்டிக் பேசிக் மொழி அடிப்படையிலான தீர்மானம் வந்து ஒரு ஐஎன்சி செஷன்ல எடுத்திருப்பாங்க. எது? எஸ், 1920. ஓகேவா? 1920 நாக்பூர் செஷன். நாக்பூர் செஷனுக்கு யாரு தலைமை தாங்கினாங்க? சேலம் விஜயராகவாச்சாரி வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. ஓகே, கராச்சி ஐஎன்சி செஷன் எந்த வருஷம்?
1913 31. எஸ் 1913 அண்ட் 1931. 1931 கராச்சி செஷனுக்கு யாரு தலைமை தாங்கினாங்க? வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஃபர்ஸ்டா வில்லேஜ்ல நடந்த ஐஎன்சி செஷன் இது எந்த வருஷம்? யாரு தலைமை தாங்கினாங்க? எஸ் 1937. எஸ் ஃபெய்ஸ்பூர் 1937. ஸோ நேரு வந்து தலைமை தாங்கியிருப்பாரு, ஜவஹர்லால் நேரு. ஸோ ஃபெய்ஸ்பூர் எங்க இருக்கு, எந்த ஸ்டேட்? அது தெரியலையேவா? மகாராஷ்டிரா. ஓகேவா, மகாராஷ்டிரா. ஃபெய்ஸ்பூர் வந்து மகாராஷ்டிரா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர் தலைமையேற்ற ஐஎன்சி செஷன் அது 1888. ஓகேவா, 1888 அப்படிங்கிறது யாரு தலைமையேற்றா? ஜார்ஜ் யூலே தலைமையில நடந்திருக்கும். ஓகே. நைன்டீன் 47 ஐஎன்சி செஷனுக்கு யாரு தலைமை தாங்கி இருப்பாங்க? கிருபாலினி. எஸ், ஜேபி கிருபாலினி வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. 1928 ஐஎன்சி செஷன். எஸ், மோதிலால் நேரு தலைமை தாங்கி இருப்பாரு. சூப்பர். 1916. எஸ், ஏசி மஜும்தார். எஸ், லக்னோ பேக்ட் வந்து சைன் ஆச்சு இல்லையா? சோ அதுதான் 1916ல ஏசி மஜும்தார் வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. ராம்கார் ஐஎன்சி செஷன் 1940 to 45. ஸோ இந்த டைம் பீரியட்ல நமக்கு செஷன் நடந்திருக்காது, பட் இதுக்கு யாரு தலைமை தாங்கி இருப்பாங்க அந்த டைம் பீரியட்ல? அவங்க அபுல் கலாம் ஆசாத். எஸ், அபுல் கலாம் ஆசாத் வந்து அவர் தலைமையில தான் மீட்டிங்ஸ், அந்த இம்பார்ட்டன்டான மெம்பர்ஸ் மட்டும் கூடி மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்திருக்கும். ஏன் அந்த டைம்ல ஐஎன்சி செஷன் நடக்கல? எஸ், வார் நடந்துட்டு இருந்தனால, செகண்ட் வேர்ல்டு வார் வந்து போயிட்டு இருந்திருக்கும், அதனால. ஓகே. சோ சேஃப்டி வால்வு தியரி யாரு கொண்டு வந்திருப்பாங்க? தடுக்கிதழ் கோட்பாடு. ஏவோ ஹியூமா? டஃப்ரின். எஸ், டஃப்ரின். ஓகேவா, சேஃப்டி வால்வு தியரி வந்து டஃப்ரினோடது தான். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஆக்சுவலா எந்த காலேஜ் மண்டபத்துல நடந்திருக்கும்? கோகுல்தாஸ். எஸ், கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல வந்து நடந்திருக்கும். இந்தியன் நேஷனல் யூனியன் அப்படிங்கறத இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவா? தாதாபாய். எஸ், தாதாபாய் நௌரோஜி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ இந்த ஐஎன்சி செஷன்ஸ் மட்டும் அந்த ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க, அதுலயே வந்து யார் யார் என்ன அப்படிங்கறத அதுலயே எழுதி வச்சு எப்பெல்லாம் புக் எடுத்து படிக்கிறீங்களோ அப்போ வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் யாரு? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்து திலகர், பாலகங்காதர திலகர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. இந்தியன் அசோசியேஷன் யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த வருஷம்? சுரேந்திரநாத் பானர்ஜி 1876. சூப்பர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய சங்கம், இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணது யாரு, எந்த வருஷம்? தாதாபாய் நௌரோஜி. இயர்? எஸ், 1865ல. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 66ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சோ இவர் ஒரு கோட்பாடு சொல்லியிருப்பாரு, அதோட பேர் என்ன? ட்ரெயின் ஆஃப் வெல்த். எஸ், ட்ரெயின் ஆஃப் வெல்த், செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஓகே.
சோ திலகர் வந்து எப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டார்? செக்ஷன் 124A கீழ 1897 ஜூலை 27. 1897 ஜூலை 27ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஜூன் 27 என்ன டே? MSME டே. MSME டே. ஜூன் 28 என்ன டே? என்ன டே இருக்கா? நேச்சர். அது ஓகேவா? ஜூலை 28 மேம். ஜூலை 28. ஓகே ஓகே டன். பாதுகாப்பு. ஸோ நெக்ஸ்ட் பெங்காலி யாரோட பத்திரிகை? சுரேந்திரநாத். எஸ், சுரேந்திரநாத் பானர்ஜியோடது. பாலகங்காதர திலகர் எழுதின ஆங்கில பத்திரிகையோட பேர் என்ன? கேசரி. மராட்டா. மராட்டா. ஓகேவா? மராத்தி பத்திரிகையோட பேரு கேசரி. கேசரி. ஓகேவா? சோ காங்கிரஸ்ல இருந்தவங்க 1885 நமக்கு ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணப்ப பாத்தீங்க அப்படின்னா இருந்தவங்க எல்லாம் மேக்சிமம் 1/3 வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? பத்திரிகையாளர்கள் வந்து 1/3 இருந்திருப்பாங்க. சோ அது புக்லயே கொடுத்திருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த 1/3 அப்படிங்கறத. அவ்வளவுதான். சோ இந்த லெசன்ல கம்ப்ளீட்டா கேட்டுட்டேன் எல்லாமே. Okay. So next in the polity. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919ல என்னெல்லாம் வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Camalism. பைகேமரலிசம். அதுக்கப்புறம் கம்யூனல் எலக்ட்ரேட் எப்போ? 1909 மின்டோ மார்லி ரெஃபார்ம். ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் 1919ல வேற என்ன? புரியல. High Commissioner Office லண்டன்ல. ஹை கமிஷனர் ஆபீஸ் லண்டன்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ மெயினா ஒன்னு கொண்டு வந்திருப்பாங்களே. உமனுக்கு voting rights. விமென்க்கு voting rights. ஓகே. இன்னும் மெயினா சட்டனா 1919 அதான் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். யாருமே சொல்ல மாட்டேங்குது. Public Service Commission. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே. வேற என்ன ரெண்டா என்ன ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க? துறைகள் மாற்றப்பட்ட துறைகள். ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், ரிசர்வ் சப்ஜெக்ட். ஓகேவா? சோ அதுதான் ஃபர்ஸ்டா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்தாங்க? ஸ்வரன் சிங் கமிட்டி. சோ அதுலயே வந்து நமக்கு அந்த அத பத்தி ஆய்வு பண்ணி அந்த ஆக்டோட எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டது இயர் 1999. எஸ் 1999ல. ஓகே. சோ இந்த மத சார்பு அரசுக்கு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ரிலிஜியன் பேஸ்ட் கவர்மெண்ட். வாட்டிகன். பாகிஸ்தான். ஓகே. பிரிவினைவாத தினம் எப்போ? ஆகஸ்ட் 14. ஓகே. சோ அதே ஆகஸ்ட் 14 இன்னொரு டேவும் இருக்கும். என்ன டே? விமன் எம்பவர்மெண்ட் டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் 14. சோ டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எந்த கண்ட்ரி எக்ஸாம்பிள்? சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. ஓகே. நேஷனல் இன்டகிரேஷன் டே எப்போ? ஒருமைப்பாடு தினம். நவம்பர் 19. எஸ் நவம்பர் 19. அதுவே நேஷனல் யூனிட்டி டே
October 31st. அக்டோபர் 31st அது ஒற்றுமை தினம். இது வந்து ஒருமைப்பாடு தினம். நவம்பர் 19 வந்து ஒருமைப்பாடு தினம். அக்டோபர் 31 வந்து ஒற்றுமை தினம். யாரோட பர்த்டே அக்டோபர் 31st? வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். சோ அவருக்கு சிலை எங்க வச்சிருக்காங்க? குஜராத் குஜராத் நர்மதை நதிக்கரையில கெவாடியால வந்து வச்சிருப்பாங்க. சோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறது சோ எவ்வளவு ஃபீட்? எத்தனை அடி? 182 feet. ஓகேவா? 182. சோ ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் திருவள்ளுவர். ஸ்டாச்சு ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அம்பேத்கர். ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி ராமானுஜர். ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ் எஸ் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் எஜுகேஷன் எங்க இருக்கு? மெரினா பீச். ஓகேவா? மெரினா பீச்ல வந்து வச்சிருந்திருப்பாங்க. மினி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றோம்? 42nd 1976. சோ நமக்கு வந்து ப்ரீஆம்பிள்ல இருக்கு 5 வேர்டு. வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. எஸ், இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. சோவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படிங்கிற வேர்டு. சோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நேரு எப்ப கொண்டு வந்திருப்பாரு? 1947 தீர்மானம். டிசம்பர் 13 டிசம்பர் 13 1946ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ப்ரீஆம்பிள் இது வரைக்கும் எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க? ஒன் டைம். ஓகே. சோ நமக்கு வந்து 3 அந்த ஒன் டைம் எது ஆட் பண்ணிருப்பாங்க? சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி எத்தனையாவது பேரால இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க? 6th பேரா. எஸ், 6th பேரா. லாஸ்ட் பிஃபோர் 6th பேரா. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चन 6th பேரா. சோ எப்படி ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ப்ரீஆம்பிள்? இந்திய மக்களாகிய நாம். இந்திய மக்களாகிய நாம், we the people of India அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச இறையாண்மை உள்ளது அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மக்கள். எஸ், இந்திய மக்கள்கிட்ட தான் இருக்குது. சோ கேபினெட் மிஷன் எப்போ? இயர் 1946. யாரு தலைமை தாங்கி இருப்பாங்க? லாரன்ஸ். பெத்திக் லாரன்ஸ். இன்னும் 2 பேர் யார் யார் இருந்திருப்பாங்க? அலெக்சாண்டர். ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸும் ஏவி அலெக்சாண்டரும் இருந்திருப்பாங்க. சோ டிராஃப்டிங் கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? ஆகஸ்ட் 27. ஓகேவா? சோ அப்பதான் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யாரு? அம்பேத்கர். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அம்பேத்கரோட சேர்த்து? 7 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. சோ அந்த டைம்ல வந்து பாப்புலேஷனுக்கு ஏத்தபடி எத்தனை பேருக்கு ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் வந்து ஒதுக்கீடு பண்ணிருந்தாங்க? 10 lakhs population. எஸ், 10 lakhs பாப்புலேஷனுக்கு ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க. டோட்டலா எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க? எஸ், 389. ஓகேவா? 389. அதுல வந்து சுதேச அரசுகள்ல இருந்து எத்தனை பேரு? 93. ப்ராவின்ஸ் மாகாணங்கள்ல இருந்து 292. ஓகேவா? 292.
மாகாணங்கள்ல இருந்து. ஸோ பிரிட்டிஷ் கமிஷனர்ஸ் தான் வந்து 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் அதுல எத்தனை பேர் சைன் பண்ணியிருப்பாங்க? 284. 284. ஸோ அவங்க இது பண்ணி தான் அந்த அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளோட கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டது. ஸோ எப்போ அடாப்ட் பண்ணாங்க? November 26, 1959. November 26, 1949. என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் November 26? Constitution Day. இன்னொரு பேர்? संविधान दिवस. எஸ், சம்விதான் திவாஸ். சம்விதான் ஹத்யா திவாஸ் எப்போ? जून 25 मैम. ஜூன் 25. ஓகேவா? அரசமைப்பு படுகொலை தினம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு பிரசிடென்ட், டெம்பரரி பிரசிடென்ட் யார் செலக்ட் பண்ணியிருப்பாங்க? Kiribati. யாரை செலக்ட் பண்ணாங்க? Kiribati. சச்சிதானந்த சின்ஹா. ஓகேவா? ஸோ ஜேபி கிருபால்னி கேட்டுக்கொண்டதுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது எந்த கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி அவரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க? பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன். ஓகே. பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லி இருப்பாங்க? வயசுல மூத்தவங்களை தலைவராக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெர்மனன்ட் பிரசிடென்டா யார் இருப்பாங்க? ராஜேந்திர பிரசாத் வந்து இருக்கிறாரு. டோட்டலா எத்தனை செஷன்ஸ் நடந்துச்சு Jan 24, 1950 வரைக்கும்? 12. எஸ், 12 செஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட் எந்த இதுல இருந்து பாரோ பண்ணோம்? 1935. 1935 ஆக்ட். கன்கரன்ட் லிஸ்ட்? ஆஸ்திரேலியா. ரெசிடரி பவர்ஸ்? கனடா. ஓகே. பிரசிடென்ட் முறை அப்படிங்கறது எங்க இருந்து எடுத்திருப்போம்? கான்செப்ட் ஆஃப் பிரசிடென்ட்? யூகே. இங்கிலாந்து. ஓகே, இங்கிலாந்து, யூகே. சோ எந்த அந்த எலெக்ஷன் மேனர் எங்க இருந்து எடுத்தாங்க? குடியரசுத் தலைவர்? அயர்லாந்து. ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? சோ வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறது யுஎஸ்ஏல இருந்து எடுத்திருப்பாங்க. சோ டிபிஎஸ்பி வந்து எங்க இந்த ஆரிஜின் ஆயிருக்கும்? ஸ்பெயின். ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து அயர்லாந்து எடுத்திருப்பாங்க. அயர்லாந்துல இருந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகே. சோ ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் அது எங்க இருந்து எடுத்தாங்க? நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா? சவுத் ஆப்பிரிக்கா. அது எலெக்ஷன் ஐரிஷ் தான். ஓகேவா? ஐரிஷ் தான் நியமன மெம்பர்ஸ் அப்படிங்கறது எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் எங்க இருந்து? ஆஸ்திரேலியா. ஆர்டிகல் என்ன? 108. 108. ஓகே. சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஜப்பான். ஓகேவா? ஜப்பான். கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள். பவர்ஸ் இன்க்ளூட் ஃபெடரலிசம். ஸ்விஸ். ஓகேவா? சுவிட்சர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். யுஎஸ்எஸ்ஆர். ரஷ்யால இருந்து எடுத்தது. ரஷ்யன் ரெவல்யூஷன் எப்போ? ரஷ்ய புரட்சி 1917. பிரெஞ்சு புரட்சி 1789. வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி எங்க இருந்து எடுத்தாங்க? கனடா. ஓகே. ஆபீஸ் ஆஃப் கவர்னர்? 1935. எஸ், 1935 ஆக்ட். பொது தேர்வாணையங்கள், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்? அதுவும் 1935. அதுவும் 1935 தான். கூட்டாட்சி விதிகள், ரூல்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம்? 1935. அதுவும் 1935ல தான் எடுத்திருப்பாங்க.
வயது வந்து அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து நமக்கு 18. ஸோ எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கம்மி பண்ணியிருக்காங்க? 61st 1988. 61st 1988 எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? 1989 March 28. 1989 மார்ச் 28ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ மிக்சட் எக்கனாமி அப்படிங்கிறது எல்பிஜி கான்செப்ட் எப்போ நமக்கு கொண்டு வந்தாங்க? 1991 July 24. எஸ் 1991 ஜூலை 24ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளோட சிட்டிசன்ஷிப் எங்கேருந்து பாரோ பண்ணோம்? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் யூகே. UK. எலெக்ஷன் UK. யூகே தான். ஓகே. இது சிட்டிசன்ஷிப் இது வரைக்கும் எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க? 9 டைம்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் கவர் ஆகும்? 12 to 35. 12 to 35. பார்ட் 3 என்னன்னு சொல்றோம்? மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இல்லையா? இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சொத்துரிமை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து தூக்கிட்டு லீகல் ரைட்டா மாத்துனது எந்த அமெண்ட்மெண்ட்? 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல. சோ இப்போ எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க? Part 300A. பார்ட் 12 ஆர்டிகல் 308ல ஏல வந்து கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ ரிட்ஸ் எங்க இருந்து எடுத்தோம்? US. யூகே தான். ஓகேவா? ரிட்ஸ் ஓகே. ஸோ ரிட்ஸ் வந்து எந்த ஆர்டிகல்? 32. இங்க ஸ்டேட்டுக்கு, இவங்க ஹைகோர்ட்டுக்கு 226. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போ? 2009 எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? 19. இம்ப்ளிமெண்ட் ஆனது 2010 ஏப்ரல் 1. மதி என்ன சொன்ன? இல்ல அக்கா 19 சொன்னாங்களா, நான் 10ன்னு சொன்னேன். ஓகே. சோ அமெண்ட்மெண்ட் பண்ணது 2019ல. 19. ஓகே. சோ டிபிஎஸ்பி எந்த பார்ட், எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வர? 436 to 51. ஓகே. பார்ட் 4 36 to 51 அப்படிங்கிறது. ஓகே. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த பார்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க? 4A. 4A ஆர்டிகல் 51Aல. ஓகேவா? சோ 51Aல நமக்கு எத்தனை சப் ஆர்டிகல்ஸ் இருக்கும் டோட்டலா? 6 மேடம். 51A வா? ஆமா. 51A னா 11. ஓகே. சரி. சோ நெக்ஸ்ட் 51Aல F எதை பத்தி சொல்றோம்? என்னது ஏல என்னது? F எஃப்னா ஃபெஸ்டிவல். பாரம்பரியம், கலாச்சாரம். ஓகே. சோ ஜினா வந்து காடா. ஏரி, ஆறு, காடு எல்லாமே கிரீன். ஓகே. ஹெச் ஹியூமனிட்டியா? ஹியூமனிட்டி. I for I. பொது சொத்துக்களை சேதப்படுத்தாம. எஸ், பொது சொத்துக்களை சேதப்படுத்த கூடாது அப்படிங்கிறது. ஓகே. டி பாதுகாக்கிறது இல்லையா? ஓகே. சோ கே வந்து எப்ப ஆட் பண்ணிருப்பாங்க? 86th 2006 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல ஆட் பண்ணிருப்பாங்க. சோ இதுல எந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுக்கிறது பெற்றோர்களோட கடமைன்னு சொல்லியிருப்பாங்க? 6 to 14. 6 to 14 அப்படிங்கிறது. ஓகே. சோ ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் என்ன? 13. ஓகேவா?
13. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டோடது 131. எஸ் 131. ஓகே. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது யாரெல்லாம் சேர்ந்தது பார்லிமெண்ட்? மக்களவை, மாநிலங்களவை, பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். எஸ் மக்களவை, மாநிலங்களவை, பிரசிடென்ட். சோ இத பத்தி எந்த ஆர்டிகல் சொல்லுங்க? 79. 7. எஸ் 79. சோ மக்களவையில மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேரு? 545. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 543. 543. அந்த ரெண்டு பேரு அது 104 அமெண்ட்மெண்ட் வழி ஆங்கிலோ இந்தியன்ஸ் எடுத்துட்டாங்க. எஸ் 104 அமெண்ட்மெண்ட்ல ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து எடுத்துட்டாங்க இல்லையா? சோ 2019 104 அமெண்ட்மெண்ட் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? 2020 டேட் ஜனவரி டேட் 25. ஓகேவா? Jan 25 2020. சோ Jan 25 என்ன டே எல்லாம் வருது? ஓட்டர்ஸ் டே, ஓட்டர்ஸ் டே, மொழி தியாகிகள் தினம், மொழிப்போர் தியாகிகள் தினம். ஓகே. நமக்கு வந்து மாநிலங்களவையில 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் இது 80. 82. 3. ஓகே 80ல 3. சோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல நீதிமன்ற மொழியா தமிழை பயன்படுத்துறது சோ எப்போ? 2004. 2014 ஆகஸ்ட் 1ல. தமிழ் ஆட்சி மொழி சட்டமா வந்தது December 27, 1956. எஸ் 1956 டிசம்பர் 27. சோ பட்ஜெட் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல ரிலீஸ் பண்ணது 57. காமராஜர். காமராஜர் பீரியட் 1957ல. சோ தமிழக அரசோட மாநில பாடல் எது? தமிழ் தாய் வாழ்த்து. என்ன ராகத்துல இருக்குது? முல்லைப்பாணி ராகம். சோ இது எப்போ நமக்கு மாநில பாடலா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க? 1970. இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து அப்பதான் பாட்டு எழுதுனது. எஸ் 2021ல டிசம்பர் 17 2021. சோ எவ்வளவு செகண்ட்ல இத பாடணும்? 55 செகண்ட்ல. ஜனகணமன 52. சோ நம்ம வந்தே மாதரம் 3 minutes 10 secondsல பாடணும். சோ நம்ம 108க்கு கால் பண்ணா எவ்வளவு நேரத்துல வரும்? 11 minutes. 11 minutes. 11 minutes. ஓகே. சோ 1954 காமராஜர் அமைச்சரவையில கல்வி அமைச்சரா இருந்தவர் யாரு? சுப்பிரமணியம். ஓகே. அருந்ததியினருக்கு உள்ஒதுக்கீடு எப்ப கொடுத்தாங்க? எந்த வருஷம்? 2009. 2009ல. 2007 வந்து முஸ்லிம். ஆமா, முஸ்லிம்ஸ்க்கு எம்பிசிக்கு 3.5% ரிசர்வேஷன். சோ சத்துணவு திட்டம் எப்போ? 3.5 into 2. 3.5 into 2. ஷார்ட்கட் பாத்துக்கோங்க. 3.5% into 2 போட்டீங்கன்னா எந்த வருஷம்? 2009. 3 ஸ்கொயர். ஓகே 2009. ஓகேவா? கேட்டுக்கிட்டீங்களா? சோ இதுக்கு தான் சார் வரணுங்கிறதுல. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து சத்துணவு திட்டம் எப்போ எங்க கொண்டு வந்தாங்க? 1982. எங்க? திருச்சி பாப்பாக்குறிச்சி. ஓகே. சோ தமிழ்நாட்டுல வந்து அந்த தொகுதி, தனி தொகுதி அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ? எஸ்சி 45 44 plus 2 இல்லையா? எஸ் 44 plus 2 அப்படிங்கிறது
தமிழ்நாடு குண்டர்கள் சட்டம் எப்ப? குண்டாஸ் ஆக்ட் சொல்லுவாங்க பாருங்க. 1982. 82. 1982. ஓகே. சோ இப்போ இனி மே 4th எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா எத்தனையாவது சட்டமன்றம்? 17. 17. யாரு சிஎம்? ஆ யாரு சிஎம்? ஓகே. உண்மை. சரி, அடுத்தது. சோ நமக்கு ஆர்டிகல் 370 வந்து யாரு எழுதுனாங்க? கோபாலசாமி. ஓகேவா? சோ அதான் எழுதியிருப்பாரு. இது எப்ப ரிமூவ் பண்ணாங்க? ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் August 5, 2019. ஆகஸ்ட் 5, 2019ல ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ நடைமுறைக்கு வந்தது October அக்டோபர் 31, 2019ல நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ ஸ்டேட்ஸோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆர்டிகல் 371ல எஃப் 371ல எஃப் எஃப் சிக்கிம். எஃப்னா சிக்கிம். சிக்கிம். ஓகே. ஹெச் அருணாச்சல். பி என்னது? பி 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 Assam. அஸ்ஸாம். அஸ்ஸாம். அசாம். சி மணிப்பூர். மணிப்பூர். ஓகே. டி இ டி ஆந்திரா. Andhra. ஆந்திரா. ஆந்திராவை நம்ம ரெண்டு செட்டில்ஸ். ஐ கோவா. கோவா. ஜே கர்நாடகா. கர்நாடகா. ஏ ஏன்னா வந்து நாகாலாந்து. 371 மட்டும். அது வந்து 370. 1 அது குஜராத் மகாராஷ்டிராவா? மகாராஷ்டிராவா? குஜராத் மகாராஷ்டிரா. கரெக்ட். சோ சங்கரலிங்கனார் எங்க பிறந்தாரு, எப்ப பிறந்தாரு? விருதுநகர். விருதுநகர் மண்மலை. 1895. 1895. சோ 1895ல பாலகங்காதர திலகர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? கணபதி விழா. கணபதி விழாவா? 95ல 95 இல்லையா? சிவாஜி கணபதி. விழா. இது சிவாஜி. சிவாஜி விழா. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து இவரு பொட்டி ஸ்ரீராமலு எப்போல இருந்து எப்போ உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு? ஜூலை 2. எவ்வளவு டேஸ் இருந்தாரு மொத்தம்? 1893 தான் கணபதி. 58. 58 டேஸ். ஓகே. அக்டோபர் 19ல இருந்து டிசம்பர் 15 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஓகேவா? அக்டோபர் அவரு 19 76 நாளா? ஆமா, அவரு 76. ஜூலை 27ல இருந்து அக்டோபர் 13 வரைக்கும் இருந்திருப்பாரு. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் எப்போ? 61. 61. பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002. 2 March. 2002 மார்ச். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லெசன்ல இவ்வளவுதான் இருக்கு. முடிந்தது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எங்க இருந்து, எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணோம்? அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா. Africa. ஓகே. ஆர்டிகல் 68. 368 பார்ட் 20. 20. ஓகே, டன்.